காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய கரத்தை பிடித்து நடைபெற்று இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுக்கிறோம். இந்த நாளிலே நமது தாய் திருச்சபை புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான், திரு அவை 3 பேருடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. ஒன்று ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு பெருவிழா, இரண்டாவதாக அன்னை கன்னிமரியாவினுடைய பிறப்பு பெருவிழா, மூன்றாவதாக யோவான் புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழா. இவை 3 நமக்கு உணர்த்துவது ஆண்டவருடைய அருட்களத்தால் தான் இவருடைய பிறப்பு நிகழப்பட்டிருக்கிறது, மனித நாள் அல்ல என்ற சிந்தனையை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. கடவுளுடைய அருட்கரம் இவருடைய பிறப்பில் இருந்திருக்கிறது, இவருடைய வாழ்வில் இருந்திருக்கிறது, இவர்கள் வழியாக நமக்குள்ளாக இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம்.
இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவர் நீரெம் மீது இறங்குவீர், உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரெம் மீது இறங்குவீர், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களினத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனால் உமது மக்களாகிய எங்களுக்கு மது மகிழ்வின் ஒளியை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையிலும் அமைதியிலும் வழிநடத்தி செல்வீராக. உம்மோடும் தூயாவியாருடன் இணைந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா தூணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உன்னை அழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல், அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 139. நாம் பாட வேண்டிய பதிலுரை. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை
படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுதுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். ஏனெனில் என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். இரண்டாம் வாசகம். இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 22 முதல் 26 முடிய. அந்நாள்களில் பவுல் கூறியது: கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழி வந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்கு தான் அனுப்பப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே சுவங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 57 தொடங்கி 66 முடிய மற்றும் இறைவார்த்தை 80. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுதுபலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். ஏனெனில் குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாய் இருந்த யோவான் வளர்ந்து மனவலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, நான் முன்னுரையிலே சொன்னது போல புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். உங்களெல்லாம் பார்த்து ஏன் பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் என்று கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பெரியவங்க ஒருவேளை என்னை விட வயதில் மூத்தவர்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் சொல்லுவீங்க, யார் இதெல்லாம் கொண்டாடினா, இப்போ உள்ள ட்ரெண்டாம், என் பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்க இதை கொண்டாடணும்னு சொன்னாங்க, அதனால் நான் கொண்டாடுறேன். நான் கூட அப்படி தான். என்னுடைய பிறந்த நாளை நான் என்னுடைய பெற்றோரோடு இருக்கும்போது ஒரு நாளும் கொண்டாடியதில்லை. எப்போ குறுமடத்திற்கு குருமானவனாக இணைந்தோனோ அப்போ தான் ஒரு நாள் திட்டுக்குன்னு பார்த்தா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு போர்டெல்லாம் போட்டு என் ஃபோட்டோலாம் வச்சு அங்கே பலூன்லாம் கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. என்னுடைய நண்பர்கள்லாம் முடியாது, இவனுக்கு பர்த்டேன்னு கை கொடுத்தாங்க. அப்போ தான் தெரியும் முதல்ல நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறது இந்த நாள் தான் நம்ம பிறந்தோம்னு கூட அப்போ தான் எனக்கெல்லாம் தெரியும். அதிலிருந்து நான் குருமானவனாக இருக்கிறதுனால, இப்போ குருவானவராக இருக்கிறதுனால யாராவது ஒரு ஆள் நமக்கு அந்த நாட்களில் பிறந்த நாள் விழாக்களை வாழ்த்து சொல்லிடுவாங்க. நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கு நிறைய பேருக்கு அது மாதிரியான அனுபவம் தான் இருக்கும். அது காலப்போக்கில் அது கொண்டாட்டமாக மாறிய பிறகு இப்போ நிறைய பேர் இப்போ பிறந்தநாளை மறந்துட்டோம்னா வம்பா போயிடுது. பழகுகிற நண்பர்களோடு, குடும்பங்களில் கணவன் மனைவி இடையே, பெற்றோர்கள் பிள்ளைகளிடையே அவங்க யாராவது ஒருத்தருடைய பிறந்தநாளை அவர்கள் மறந்து விட்டார்கள் என்றால் அங்கே பெரிய கலவரமே நடந்துடும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. சிறு குழந்தைகள் இப்பொழுது அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை முன்கூட்டியே சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். எனக்கு பிறந்தநாள் வருகிறது, எனக்கு பிறந்தநாள் வருகிறது, எனக்கு கேக்கு வெட்டணம்மா, எனக்கு புதிய ட்ரெஸ் எடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்க்க முடியுது. என்னுடைய பேத்திகள் கூட நான் அவர்களை பார்க்கப்பதெல்லாம் சொல்லுவாங்க, தாத்தா எனக்கு ஹாப்பி பர்த்டே வருது, நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படிலாம் என்னை அழைப்பதெல்லாம் உண்டு.
இப்படி கொண்டிருக்கிற இந்த வேளையில் நாம் இன்ற நாளில் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிற போது நாம் சிந்திக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிறப்பு விழா கொண்டாடுகிற போது அறிஞர் ஒருவர் சொல்லுவார், ஒவ்வொரு முறையும் நான் என் பிறந்த நாளை கொண்டாடுகிறேன் என்று நினைக்கின்ற போது எனக்கும் இந்த சமூகத்துக்கும் இடையே இருக்கின்ற உறவிலே நான் முதிர்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த சமூகத்தை நோக்கிய பொறுப்புணர்விலே நான் வளர்ந்திருக்கிறேன் என்பதை எனது பிறந்த நாள் கொண்டாட்டம் 40 வயதை கடந்து 41வது வயதிலே நான் நடையெடுத்து வைக்கின்ற போது கடந்த 40 வருடங்களாக என்னால் இந்த சமூகத்துக்கு உண்டான அனைத்து நிலை வாழ்வு நிலைகளிலிருந்தும் இந்த 41வது வருடத்தில் நான் கொடுக்கக்கூடிய அந்த கான்ட்ரிபியூஷன், இந்த சமூகத்துக்கு நான் என்னை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த நிலை என்பது மிகவும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை எனது மனதுக்குள்ளாக இனங்களுக்குள்ளாக இந்த கொண்டாட்டம் விதைத்து கொண்டே இருக்கிறது என்பதை தான் அவர் சொல்லுவார். நமக்கு கூட அப்படிதான். பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிற போது நான் ஒரு வயது கூட முதிர்ந்தவனாக மாறுகிறேன். நான் முதிர்ந்தவனாக மாறுகிற போது என்னுடைய சிந்தனை முதிர்ச்சியுள்ள சிந்தனையாக, என்னுடைய அணுகுமுறை முதிர்ச்சியுள்ளதாக, என்னுடைய பழக்க வழக்கம் முதிர்ச்சி உள்ளதாக, எனது உறவு நிலையிலே நாம் மேம்பட்டவனாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பை தான் ஒவ்வொருவருக்குமே பிறந்த நாள் விழா சொல்வதாக பார்க்கிறேன். அந்த நிலையிலே இதனால் திருமுழுக்கு யோவானுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற போது என்னால் ஒன்று தவிர்க்க முடியாது. விவிலியத்தில் மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 11வது இறைவார்த்தையை வாசிங்கன்னா, மிக சிறியவன் எவன், எவன் மிக பெரியவன் இந்த விண்ணகத்தினுடைய அரசிலே அப்படின்னு பார்க்கிற போது, பெண்களில் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட மிக சிறந்தவர் எவருமில்லை. ஆயினும் விண்ணுலகில் மிக சிறியவனாய் இருப்பவன் அவரிலும் பெரியவனாய் இருக்கிறான். அருமையான இந்த வார்த்தை. ஏனால் திருமுழுக்கு யோவானையும் இயேசுவையும் கடந்து செல்லவே முடியாது இதை இல்லாமல். மத்தேயு 11:11. பல மனிதர்களை கடந்து வருகிற இறை அனுபவத்தோடு இருப்பவர் இயேசு. இறைவனாக மனிதனாக மனிதர்களை பார்க்கிறார், மனித வாழ்வியல் நிலைகளை பார்க்கிறார். அப்படி பார்க்கிற மனிதர்களுள் இயேசுவால் மிகவும் பாராட்டப்பட்டவர். இயேசுவால் நற்செய்தியிலே பாராட்டப்பட்ட ஒரே மனிதன் என்றே கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த மனிதன் எப்படி பெண்களுள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர் யாரும் இல்லை என்று சொல்கிற ஆண்டவர் உங்களுடைய பிறப்பையும் என்னுடைய பிறப்பையும் என்ன பண்ணுறாரு, இன்னும் மெருகூட்டுகிறார். ஏன் அப்படின்னு பார்க்கிற போது, விண்ணுலகில் இந்த சிறியவராயிருப்பவன் அவனிலும் பெரியவனாயிருப்பான். அப்பனா நம்ம எந்த அளவுக்கு தாழ்ச்சியாக நம்மை தாழ்த்தணும் அப்படிங்கிற அழைப்பை தான் ஆண்டவருக்காக திருமுழுக்கு யோவான் ஒரு இடத்தை கொடுத்தார். ஆண்டவருக்காக எந்த இடத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால் அவர் பிறப்பையே கொடுத்தார். ஏன்னா லூக்கா நற்செய்தி வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வழியை ஆயத்தம் செய்வதற்காக வந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய பணிவாழ்வினுடைய தடியாக கைப்பாவையாக அவர் வந்திருப்பதாக விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய வருகையே முன்னறிவித்தவர். எப்படி? மைக்கு போட்டு இல்லை, பாலை நிலத்தில் கம்பை வச்சுக்கிட்டு இல்லை, கோமணத்தை கட்டிக்கிட்டு இல்லை, அங்கு காட்டு தேனையும் வெட்டு கிளிகளையும் உண்டு கொண்டு அல்ல, மாறாக எப்பொழுதே அவர் அறிவிக்க ஆரம்பித்தார் என்றால் அன்னை கன்னிமரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற போது நிகழ்கிற நிகழ்வுகளே. எலிசபெத் அம்மாள் சொல்லுவார், என்னுடைய வயிற்றினுள்ளே உள்ள குழந்தை பேருவகையால் துள்ளியது. மகிழ்ச்சியினுடைய பேருவகை. எப்படி அந்த குழந்தை அறிவிக்கிறான் என்று பார்த்தால்
பேர்வகையால் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறார். யாருடைய வருகையை? ஆண்டவர் இயேசுடைய இந்த உலகத்தினுடைய வருகையை. ஆண்டவர் இயேசு கூட கர்ப்பத்தில் தான் இருக்கிறார். 3 மாதமாக இருக்கலாம், இல்லை 6 மாதம் 2 மாதமாக இருக்கலாம். கர்ப்பத்திலே இருக்கிற போது கர்ப்பத்திலே இருக்கிற 2 குழந்தைகள் தங்களை அடையாளம் கொண்டு கொள்கின்றன. அதில் ஒரு குழந்தை உனக்கான வழியை நாம் ஆயத்தம் செய்யக்கூடிய கருவியாக கடவுள் என்னை படைத்ததற்காக நன்றின்னு சொல்லி பேரு வகையால் துள்ளியதாக நாம் பார்க்கிறோம். அதை மட்டுமா நம்ம பார்க்கிற போது யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 30வது இறைவார்த்தையை எந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்துவார்னு பார்க்கிற போது, அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். யாராவது நம்ம அப்படி சொல்லுவோமா? அவர் மிதியடி வாரை அவிழ்க்கிறார், அதெல்லாம் இருக்கலாம், எல்லாருக்கும் அது உண்டு, யார் வேணாலும் செய்யலாம். சாதாரண பணியாட்கள் கூட அந்த காலத்தில் முதலாளியுடைய மிதியடிகளை அவிழ்த்து காதை கழுவுனாங்க. யூத பரம்பரையில் இருக்குது, நமது பரம்பரையில் இருக்குது. ஆனால் எந்த நிலையிலும் ஒரு மனிதன் நான் குறையணும், அவர் வளரணும். ஐயோ, பெரும் சேலஞ்ச் உங்களுக்கு எனக்கும். இது திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு புதிய சவாலை கொடுக்கிறது. என்ன சவால்? நான் பேர் வாங்க வேண்டுமென்றால், கடவுளால் நான் புகழப்பட வேண்டுமென்றால், கடவுளால் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால், மத்தேயு நற்செய்தி 11:11 சொல்லப்பட்டது போல பெண்களுள் பிறந்தவர்களில் மிக சிறந்தவர் யார் என்றால் திருமுழுக்கு யோவான் என்று ஆண்டவரால் சொல்லப்பட்டது போல நானும் சொல்லப்பட வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால், இல்லைன்னா விட்டுறலாம். நானும் சொல்லப்பட வேண்டும், கடவுளுடைய பார்வையிலே மிகவும் மதிப்புள்ளவனாக சிறியவனாக என்னை நிகழ்த்த வேண்டும் அப்படின்னு பார்க்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களை சிறியவனாக மாற்றுவதற்கு செருப்பினுடைய வாரை அவிழ்க்கக்கூட தகுதியில்லாதவன் என்று சொல்ல தேவையில்லை. மாறாக நீங்கள் உண்மையிலேயே இந்த இறையரசில் சிறியவனாக இருக்கணும். எப்படி இருக்க முடியும்? இந்த லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் 30வது இறை வார்த்தை தான். அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். எப்படியாவது சொல்லுவாங்களா? யாராவது திருத்தந்தையை போயிட்டு கேட்டால் சொல்லுவாரா? நமது ஆயரை போயிட்டு கேட்டால் சொல்லுவாரா? இதை மறைமாவட்ட நிர்வாக குழுவில் இருக்கிறவங்கள பார்த்து கேட்டால், நான் வளர்ந்துக்கிறேன்ப்பா, நீ குறைஞ்சிக்க, இந்த பதவி விட்டு கீழே வந்துடு, நான் மேலே வந்துடுறேன்னு சொன்னால் யாராவது விடுவாங்களா? இல்லை உங்களுடைய வீட்டில் இருக்கிற தாய் தந்தை அப்படி சொல்லுவாங்களா? பிள்ளைகள் சொல்லும்போது, அப்பா நீங்கள் அமைதியாக இருங்க, நான் வீட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்பா சும்மா இருப்பாரா? கணவர் மனைவியை பார்த்து, நீ சும்மா இருமா, நான் பார்க்குறேன். இன்றைக்கி எத்தனை மனைவி அதை ஏற்றுக்கொள்வார்கள்? மனைவி கணவனை பார்த்து சொன்னால் எத்தனை கணவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள்? எதுவுமே. ஆட்சி செலுத்த முடியலை, உடல் சரியில்லை, எனக்கு அது இயலலை, எனக்கு என்னானே தெரியலைன்னாலும் அதிகாரம் வருகிற போது, பவர் வருகிற போது அதில் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்தால் கூட, அமைதியாக இருந்தால் கூட நான் அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மளுடைய இருக்குல்ல. ஆனால் அந்த நிலையில் இருக்கிறது கூட திருமுழுக்கு யோவான் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய பார்வைக்கு மிகுந்த உயர்ந்தவனாக, மனித பண்புகளிலே மணிமகுடம் தரிக்கக்கூடிய பண்பு நிலையாக தன்னை உயர்த்தினார் என்று பார்க்கிற போது இந்த இறை வார்த்தை தான். லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் 30வது இறை வார்த்தை மறந்து விடாதீர்கள். இந்த இறை வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கிற போது, நான் குறைய வேண்டும், அவர் வளர வேண்டும், அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். அருமையான இறை வார்த்தை இது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு சேலஞ்சை கொடுக்கிறது. எப்படியாக நாம் இந்த பிறப்பு விழா கொண்டாட்டங்களை கொண்டாடுகிற போது, இந்த சமூகத்திற்கான கையளிப்பிலே, இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியினுடைய பங்கேற்பிலே நான் ஒரு வயதை கடந்து முதிர்ச்சி அடைந்திருக்கிறேன் என்று எண்ணம் நம்முடைய விழாக்களிலே வருகிறதோ, அதுபோல கடவுளை நோக்கிய பார்வையிலே திருமுழுக்கு யோவான் இந்த 2 பார்வையும் கொடுத்திருக்கிறார். என்ன பார்வை? இதான் தன்னுடைய தாயின் கருவிலே இருக்கும்போதே ஆண்டவருடைய பிறப்பை முன்னறிவிக்கின்ற பார்வை. முன்னறிவிப்பதோடு மட்டுமல்ல, அதை மனம் மாற வரவேற்று மகிழ்ந்து துள்ளக்கூடிய பார்வை. இரண்டாவதாக, அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். 2 பேரும் சமமாக இல்லைங்க. கடவுளுடைய தன்மை, கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய உடனிருப்பு,
கடவுளுடைய பரிவு, கடவுளுடைய அமைதி வளர வேண்டும், மனிதத்தினுடைய தன்மைகள் அனைத்தும் குறைய வேண்டும். இதுதான் திருமுழுக்கு யோவான் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறேன். அந்த நிலையிலே பார்க்கிற போது இது திருமுழுக்கு யோவானுடைய முதல் பகுதி. இது இரண்டாவது பகுதி ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தை. மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 11வது இறை வார்த்தை. பெண்களுள் பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை விட மிக சிறந்தவன் யாரும் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது, இந்த இறைவனுடைய சபையிலேயே தன்னை தாழ்த்துகிறவன் சிறியவன் அவரை விட உயர்ந்தவன். அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கடவுள் முன்பதாக நான் சிறந்தவன் என்று காட்டுவதற்கான வாய்ப்பு, கடவுளுடைய கண்களுக்கு நான் மணிமகுடம் தரிக்கக்கூடிய பண்பு நிலையை காட்டுவதற்கான வாய்ப்பு, நாம் மனிதராக பிறந்தவர்கள் சில பாக்கியத்தை பெறுகிறோம் என்ற உணரக்கூடியதற்கான வாய்ப்பு எங்கே இருக்கிறது அப்படின்னா, இந்த இறை ஆட்சியினுடைய தன்மைகளை உள்வாங்கி வாழ்ந்து நம்மை தாழ்த்துகிற போது, நம்மிடம் அன்பு குடிகொள்ளுகிற போது, நம்மிடம் இரக்கம் குடிகொள்ளுகிற போது, நம்மிடம் பரிவு இருக்கிற போது, கருணை இருக்கிற போது, அமைதியை பிறர் கொடுக்கக்கூடிய மனநிலை நம்மிடம் இருக்கின்ற போது, நாமும் திருமுழுக்கு யோவானை போல மனிதர் பிறவியிலேயே மணிமகுடம் தரித்தவர்களாக மாறக்கூடிய ஆசிரை இறைவன் கொடுப்பதற்கு காத்து கொண்டே இருக்கிறார். கரங்களை மட்டுமல்ல, கண்களை உயர்த்துவது மட்டுமல்ல, உள்ளத்தையும் செயலையும் வார்த்தையும் எண்ணங்களையும் கடவுளை நோக்கி உயர்த்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் முன்மன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என்று முன்னறிவித்து அவரை சுட்டி காட்டினார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்துக்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சிமையை புகழுகிறோம்.
பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தி அவரது பிறப்பு மகிழ்ச்சியை முன்னறிவித்து மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்க முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறித்துவையே அவர் திருமுழுக்காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறித்துவுக்கு மிக சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணப்பரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே உணவருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அருந்து கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், எங்கள் ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கிற உமது அன்பான பிள்ளைகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அன்னை தெரசாள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், இன்று நாங்கள் கொண்டாடக்கூடிய புனித திருமுழுக்கு யோவான் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
முக்கலங்கரை கரங்களை விரித்து ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவிடம் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக செம்மறியின் விருந்தை உட்கொண்டு ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிவித்த கிறிஸ்துவே தனது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்துள்ளோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. என்று மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. இதோ உன் அன்னை என்று என் மீட்பர் இயேசு சொன்னார். இதோ உன் அன்னை என்று என் மீட்பர்
சகாய மாதா, சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.